எனது கால்களுக்கு கீழாக விழுந்து கிடக்கும் நீ எதற்காக சிரிக்கிறாய்? நீ தோல்வி அடைந்து விட்டதா? உனது குழந்தை இருந்தால் கூட நிச்சயம் உனது செயலை கண்டு கேலி செய்யும் ராவணா. என்னை இப்படி கைது செய்வதால் வெற்றியடைந்து விடுவாய் என்றால் இதுகள் அனைத்தையும் கைது செய்யும் அளவிற்கு நீ பலசாலி அல்ல. அவர்களை கைது செய்ய உனக்கு எனது புறமுதுகில் தானே வைத்தாய். உனக்கு துணிவிருந்தால் உனது பாதத்தை எனது நெஞ்சில் வை. அவ்வாறு செய்ய தவறினார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சனி ராவணனிடம் தோற்றுவிட்டான். பிறகு ஏன் ராவணனை சீண்டுகிறார்? சனி என்னதான் செய்ய தேவா, சனி ஒன்றை மிக நன்றாக அறிவான். அதுவே ராவணனுடைய பலவீனமாகும். நிச்சயமாக தன்னுடைய ஆணவத்தின் காரணமாக தவறுகளை புரிவான் என்று சனி காத்துக் கொண்டிருக்கிறான். யாவையும் எதிர்பார்த்தே அவன் இப்படி கூறுகிறான். நெருங்கிவிட்டது இல்லையா மகாதேவா? மெய்யுரைத்தீர்கள் நாராயணரே. சனி கர்ம பலனை அளிக்கும் பதவியை சனி இலங்கை வேந்தன் ராவணன் கோழை அல்ல. என்ன நினைத்து விட்டாய்? திகளை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது நான் அதை உனக்கு காட்டுகிறேன். 10 தலை ராவணன் நான். எத்திசையிலும் என்னால் தாக்குதல் கூறும் தெரியுமா? பார்த்தீர்களா? இலங்கை வேந்தன் ராவணன் தன் காலுக்கடியில் சனியை எப்படி வைத்திருக்கிறான் என்று கூறும். இங்கிருந்து உனக்கு முக்தி, உனது கர்மம் நிச்சயம் கிடைக்கும். சனி தனது தீய பார்வையை பயன்படுத்துகிறார். அப்படி என்றால் ராவணனின் அழிவு ஆரம்பமாகிவிட்டது. அவன் அழிய வேண்டும். சனி, நீ ஒன்றை தெளிவாக புரிந்து கொள். நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உன்னால் என்னை சரணடைவதற்கு முன்பு நான் நடனமாட விரும்புகிறேன். பலனை அளிக்கும் வரையில் என்னால் துன்பத்தை உனக்கு அளிக்க இயலும். உள்ளது. இவர்கள் என்னை சரணடைய கூறினார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களே வீழ்ந்து கிடக்கிறார்கள். ஒன்றும் கவலை இல்லை. நான் இங்கு சனியை